அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருநாமம் போற்றி தொடங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நீங்கள் பேசுகின்ற மலையாளம் எனக்கு அறியும், நான் திருச்சி பேசினால் நீங்களுக்கு அறியாது. அதனால நான் தமிழ்லேயே பேசிடுறேன். தொடக்கமாக இந்த மாபெரும் எழுச்சிமிகு நிகழ்ச்சியிலே வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர் சாதிக் அவர்களே, இந்த நிகழ்வை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் அன்வர் அவர்களே, கேரள மண்டில சிபிஐ சிபிஐஎம் இவர்களையெல்லாம் எதிர்கொள்வதற்காக எஸ்டிபிஐ கட்சி சிபிஏவை இறக்கி இருக்கிறது. அது ஐயுஎம்எல்லாக கூட இருக்கலாம், காங்கிரஸாக கூட இருக்கலாம். யாராக இருந்தாலும் நாங்கள் இறக்கி இருக்கக்கூடிய லத்தீப் சாதிக்கக்கூடியவராக இருப்பார் என்ற நம்பிக்கையோடு மேலே இருந்தவரை கீழே கொண்டு வந்திருக்கிறோம். சிலர்லாம் கீழே இருந்து மேலே போவார்கள். இவர் நேஷனல்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு லீடர், அவரை கொண்டு வந்து உங்களிடம் ஒப்படைத்திருக்கிறோம். அதற்காக முதலிலே நான் லத்தீப் சாஹிப் அவர்களுக்கு தமிழ்நாடு எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுவாக புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தலைவர்களை வாழ்த்துவது மரபு. ஆனால் பாராட்டுவது எப்படின்னா, அவர்கள் 3 ஆண்டு காலம் இந்த கேரள மண்ணில அரசியல் செய்ய வேண்டும். சோசியல் ஒர்க் அல்ல, எஸ்டிபிஐ வேலை சோசியல் ஒர்க் அல்ல. பொலிட்டிக்கலாக நாம் களமாடாத வரை நம்மை பொலிட்டிக்கல் பார்ட்டிகள் மேலே வர விட மாட்டார்கள். எனவே சோசியல் ஒர்க் அது பாட்டுக்கு இருக்கட்டும். அது சொர்க்கத்துக்கான வேலையாக இருக்கலாம், மறுமைக்கான வெற்றிக்கான வேலையாக இருக்கலாம். ஆனால் கேரளாவில் சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் உள்ளாட்சி மன்றத்திலும் எஸ்டிபிஐ கட்சி முழங்க வேண்டும் என்றால் நீங்கள் பொலிட்டிக்கலாக களமாட வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் சிபிஏவை உங்களுக்கு தந்திருக்கிறோம். சிபிஏ நல்ல பொலிட்டிக்கல் லீடர். அவர் இந்த 3 ஆண்டுகளிலே கேரள மண்ணிலே ஒரு 4 சட்டமன்ற எம்எல்ஏக்களை பெற்றுத்தர வேண்டும். அடுத்து வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றுத்தர வேண்டும். லோக்கல் பாடி எலெக்ஷன் உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே பல உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளை பெற்றுத்தர வேண்டும் என்று நாங்கள் அவரை உங்களிடம் ஒப்படைத்திருக்கிறோம். அவரை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையிலே இருக்கிறது. நீங்கள் எல்லாம் சேர்ந்துதான் அவரை தலைவராக்கி இருக்கிறீர்கள். அவரை தலைவராக அவர் ஜொலிக்க வேண்டும் என்றால் நீங்கள் எல்லாம் அவர்களுக்கு ஒத்துழைப்பு சரியாக கொடுத்தால் தான் அவரால் இயங்க முடியும், உங்களை இயக்க முடியும் என்கின்ற அடிப்படையில் நான் பேசுகின்ற தமிழ் சிலருக்கு புரியாமல் இருக்கலாம். புரிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். எனக்கு தெரிந்த மொழி, என்னை அழைத்த உடனேயே நான் சொன்னேன், எனக்கு வேறு எந்த மொழியும் தெரியாது, இந்தியும் தெரியாது, ஆங்கிலமும் தெரியாது, மலையாளமும் தெரியாது, எனக்கு தமிழ் மட்டுமே தெரியும் என்று சொன்னபோது தமிழ் மட்டுமே பேசுங்கள் என்று சொன்னார்கள். நான் வருகின்ற போது ஒரு சகோதரர் என்னை பார்த்து தமிழிலே பேசினார். எனக்கு ஒரு நம்பிக்கை பிறந்தது. ஓ, தமிழிலே பேசுவதற்கு தகுதியான இடம்தான் இந்த மலப்புரம் மண் என்று நான் கருதி கொண்டேன். இதற்கு முன்பாக பத்தனம்திட்டாவில ஜன முன்னேற்ற யாத்ரா எல்லாமே சமஸ்கிருதத்துல தான் இங்க வைக்கிறீங்க. நாங்க சமஸ்கிருதத்தை உள்ளே விட மாட்டோம். தமிழ்நாட்டில் எல்லாம் சமஸ்கிருத நேம்.
தமிழ்நாடு கொஞ்சம் வித்தியாசமானது. பொலிட்டிகலைஸ் பண்றதுல தமிழ்நாடு உங்களை விட கிங்கு. கேரளா எஸ்டிபிஐக்கு கிங்கு என்றாலும் கூட பொலிட்டிக்கலா நீங்க இன்னும் எங்களை கிட்ட நெருங்கல. பொலிட்டிக்கலா நீங்க இன்னும் நிறைய செய்யணும். ஏன்னா இங்கதான் விதை, எஸ்டிபிஐக்கான விதை விதைக்கப்பட்ட மண் கேரள மண். இங்கேதான் நிறைய லீடர்களை தந்திருக்கக்கூடிய மண் கேரள மண். இந்தியா முழுவதும் எஸ்டிபிஐ கட்சியை இயக்கக்கூடிய லீடர்ஸ் நிறைந்திருக்கக்கூடிய மண் கேரள மண். ஆனாலும் இன்னும் இங்கே அரசியல் ரீதியாக நீங்கள் களமாடவில்லை என்கின்ற வருத்தமான செய்தியையும் இங்கே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழகத்திலே செய்கிறோம், அரசியல் செய்கிறோம். நாங்கள் ஏறாத மேடைகள் இல்லை. நாங்கள் எல்லா மேடைகளிலும் ஏறுகிறோம். எல்லா மேடைகளிலும் எங்களையும் அழைக்கிறார்கள். நம்முடைய மேடைக்கு அனைவரையும் அழைக்கிறோம். அப்படி ஒரு கட்டமைப்பை தமிழகத்திலே உருவாக்கி இருக்கிறோம். எஸ்டிபிஐ கட்சி எங்களோடு அலையன்ஸுக்கு வர வேண்டும் என்று எல்லா கட்சியுமே விரும்பக்கூடிய இடத்திலே நாங்கள் இருக்கிறோம். அலையன்ஸ் பார்ட்டியாக எஸ்டிபிஐ கட்சி எங்களோடு வர வேண்டும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய இடத்திலே நாங்கள் கட்சியை இங்கே உருவாக்கி இருக்கிறோம். அந்த நிலைக்கு நீங்கள் இன்னும் வரவில்லை. ஏனென்று கேட்டால் கேரளா தான் தாய். கவனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். கேரளா தான் தாயாக இருந்து கொண்டிருக்கிறது எஸ்டிபிஐ கட்சிக்கு. ஆனால் நீங்கள் செய்திகளை இன்னும் மிஞ்சவில்லை என்கின்ற செய்தி நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அகில இந்திய அளவிலே இன்றைய இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, இஸ்லாமியர்களுக்கான மட்டுமல்ல, விளிம்பு நிலை மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், தலித் மக்கள் யாராக இருந்தாலும் அத்துணை மக்களுக்குமான கட்சியாக இன்றைக்கு இந்திய அளவிலே எஸ்டிபிஐ கட்சி மட்டும்தான் இருக்கிறது என்பதை நாம் உறுதிப்பட சொல்லுகின்ற இடத்திலே நாம் இருக்கிறோம். இன்றைக்கு ஆர்எஸ்எஸும் சங்க பரிவார்களும் இன்றைக்கு பிஜேபி கட்சிக்காரர்கள் எல்லாம் காங்கிரஸை பார்த்து பயப்படவில்லை, சமாஜ்வாடி கட்சியை பார்த்து பயப்படவில்லை, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை பார்த்து பயப்படவில்லை, கம்யூனிஸ்ட் கட்சிகளை பார்த்து பயப்படவில்லை. அமித்ஷாவும் மோடியும் எஸ்டிபிஐ கட்சி என்ற அந்த 4 எழுத்துக்குத்தான் அஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கவனமாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. திப்பு சுல்தானின் வாரிசுகள் நாம். குஞ்ஞானி மரைக்காயனுடைய வாரிசுகள் நாம். மாப்பிளமார்களுடைய வாரிசுகள் நான். அம்பேத்கர் அவருடைய வாரிசுகள் நாம். தந்தை பெரியாருடைய வாரிசுகள் நாம். தந்தை பெரியாரை உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியவில்லை. தந்தை பெரியாரை நீங்கள் கேரளத்திலும் கொண்டாட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சங்கிகளுக்கு சங்கு ஊதியதிலே தந்தை பெரியாருக்கு நிகர் பெரியார் தான் என்று சொல்லும் அளவிற்கு அவர் இன்றைக்கு தமிழகத்திலே சங்கிகள் வேறு உண்ட விடாமல் பார்த்து கொண்டதிலே அவருடைய பணியும் செயலும் மிகையாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே பாரதிய ஜனதா தனியாக நின்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பெற்றிருக்கிறார்கள். தமிழகத்திலே தனியாக நின்று ஒரு லோக்கல் பாடி எலெக்ஷன்ல கூட ஜெயிக்க முடியாது. தாமரை அங்கு மலரவே மலராது. யாராவது அலையன்ஸிலே தூக்கி பிடித்து அவர்களுக்கு வாக்களித்தால் தான் அவர்கள் அங்கே வர முடியும் என்கின்ற ஒரு நிலையை தமிழகத்திலே நாங்கள் வைத்திருக்கிறோம். அங்கே திராவிட மண், இதுவும் திராவிட மண்ணு தான். கேரளமும் தமிழகமும் திராவிட பூமியாக இருக்கிறது. தமிழும் மலையாளமும் திராவிட மொழியாக இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ் அண்ணன் என்றால் மலையாளம் தம்பி, தமிழ்நாடு அண்ணன் என்றால் கேரளா தம்பி. நாம் ஒன்றோடு ஒன்று 56ஆம் ஆண்டு 1956க்கு முன்பாக நாம் எல்லாம் ஒன்றாக இருந்தோம் என்பதை கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால் தான் கேரளாவுக்கும் தமிழகத்திற்கும் ஒரு தனியான ஒரு பற்றும் பாசமும் இருக்கின்ற காரணத்தினால் தான் தமிழ்நாட்டிலிருந்து ஒருவனை என்னை அழைத்திருக்கிறீர்கள். இந்தியா முழுவதும் எத்தனையோ பொறுப்பாளர்கள் இருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் என்னை விட சிறப்பாக உரையாற்றக்கூடிய எத்தனையோ லீடர்ஸ் இருக்கிறார்கள். ஆனாலும் பத்தனம்திட்டாவில என்னைத்தான் அழைத்தீர்கள். இங்கே இந்த மலப்புரத்திலும் என்னைத்தான் அழைத்திருக்கிறீர்கள். நமக்குள்ளே அவ்வளவு உறவு இருக்கிறது, பாசம் இருக்கிறது. தமிழ்நாடும் கேரளாவும் சேர்ந்துதான்
பாரதிய ஜனதா என்ற சங்க பரிவார அமைப்பை விரட்டி கொண்டிருக்கிறோம் என்பதிலே பெருமையாக நாம் சொல்லிக்கொள்ள முடியும். இங்கே அவ்வளவு வீரியமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மண் மிகவும் புனிதமான மண். இந்த மண் மிகவும் அற்புதமான பல வரலாற்று நாயர்களை உள்ளடக்கிய மண்ணாக இந்த மலப்புரம் மண் இருந்து கொண்டிருக்கிறது. மலப்புரத்தை தாண்டி ஐயுஎம்எல் இல்லை என்கின்ற நிலையிலே நாம் மலப்புரத்தையும் தாண்டி இங்கே இருக்கக்கூடிய 20 பாராளுமன்ற தொகுதிகளிலும் நம் வேட்பாளரை போடுகின்ற அளவிற்கு எஸ்டிபிஐ கட்சி வளர்ந்திருக்கிறது. கேரளாவிலும் கர்நாடகாவிலும் தமிழகத்திலும் என்று சொன்னால் அது மிகையல்ல. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் சாதிக்கின்ற அந்த சாதனையை கூட இந்தியா முழுவதும், தமிழகம் முழுவதும், கேரளா முழுவதும் இருக்கக்கூடிய நம்மால் ஏன் சாதிக்க முடியவில்லை என்பதை நீங்கள் அடுத்தடுத்து நம்முடைய பொறுப்பாளர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களை வைத்து நீங்கள் வேலை வாங்க வேண்டும். தமிழகத்தில் எப்படி அரசியல் ரீதியான ஒரு விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோமோ அதுபோல கர்நாடகாவில் எப்படி உள்ளாட்சி பிரதிநிதிகள், இன்றைக்கு உள்ளாட்சி பிரதிநிதிகள் என்றால் லோக்கல் பாடியில 500க்கும் மேற்பட்டவர்களை அங்கே வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். தமிழகத்தில் 150க்கும் மேற்பட்டவர்களை வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். எப்படிப்பட்ட இடம் என்றால் 1500 இந்துக்கள் இருக்கின்ற இடத்திலே வெறும் 200 குடும்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்முடைய எஸ்டிபிஐ கட்சி தோழர் தான் சேர்மனாக இருக்கிறார் என்றால் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய பணி அந்த அளவுக்கு அவர்களுக்கு தேவைப்படுகிறது. நம் சாதாரணமானவர்கள் அல்ல. வயநாடிலே வெள்ளம் வந்தது, ராணுவத்திற்கு முன்பாக நாம் தான் போய் நின்றோம். மிலிட்டரி வருவதற்கு முன்பாக எஸ்டிபிஐ கட்சியினுடைய தொண்டர்களும் கேடர்களும் அங்கே போய் நின்று களப்பணி ஆற்றினார்களே. ராணுவமே நம்மை அங்கீகரிக்கவில்லையா? காவல்துறையே நம்மை அங்கீகரிக்கவில்லையா? அதை வைத்து இந்தியா முழுவதும் நாங்கள் கொண்டாடினோம். வயநாடிலே தண்ணீரிலே பாதிக்கப்பட்ட மக்களை அவன் இந்துவா, முஸ்லிமா, கிறிஸ்தவனா, யார் உயர்ந்த சாதியா தாழ்ந்த சாதியா என்றெல்லாம் பார்க்காமல் எஸ்டிபிஐ கட்சியுடைய தொண்டன் அங்கே தோளிலே அவர்களை சுமந்து சென்றான் என்கின்ற செய்தியை இந்தியா முழுவதும் நாங்கள் பரப்பி இருக்கிறோம். தமிழ்நாட்டிலே பரப்பி இருக்கிறோம். அதுவெல்லாம் சரியாத்தான் செய்றீங்க. சோசியல் ஒர்க்லாம் சரியாத்தான் செய்றீங்க. பொலிட்டிக்கல் கொஞ்சம் சரியா செய்யணும். அதுல இன்னும் கொஞ்சம் நீங்க தமிழ்நாட்டுக்கு பின்னாடி இருக்கீங்க. அது நான் இந்த நேரத்தில் சொல்லுவதை தவிர வேற வழியில் என்ன மறுபடியும் கூப்பிடுங்களான்னு தெரியல. இப்ப சொன்னாதான் அதுவும் புது பொறுப்பாளர்கள், நியூ லீடர்ஸ் வந்திருக்கிறாங்க. இவங்களுடைய கல்புல நான் போட்டுட்டு போனாதான் அதை மனசுல வச்சுக்கிட்டு அடுத்த காய் நகர்த்துவார்கள் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். நான் வெறும் தேசியத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் மட்டுமல்ல, தமிழகத்தினுடைய வைஸ் பிரசிடண்டாகவும் இருக்கின்ற காரணத்தினாலே சொல்லுகிறேன். நிறைய களமாட வேண்டியது இருக்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன். இந்த மண் அந்த அளவுக்கு, இந்த கேரளா மண் அந்த அளவுக்கு ஒரு பண்பட்ட மண், அறிவில் சிறந்த மண், கல்வியிலே அதிகமாக கல்வி கற்கக்கூடிய மண்ணாக இந்த மண் இருந்து கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு கூட நாம் எஸ்டிபிஐ கட்சியை சரியாக கொண்டு சேர்க்கவில்லை என்றால் நாம் யாருக்கு சேர்க்க போகிறோம்? பீகாரிலும் யூபியிலும் குஜராத்திலும் மேற்கு வங்கத்திலும் நாம் வளர்ந்திருக்கிறோம். எந்த மோடியினுடைய கோட்டை என்று சொன்ன குஜராத்திலே இன்றைக்கு எஸ்டிபிஐ கட்சியினுடைய கொடி பறந்து கொண்டிருக்கிறது. யோகி ஆதித்யநாத் என்ற ஒரு பைத்தியக்காரன் ஆளுகின்ற யூபி மாநிலத்திலே நம்முடைய கொடி பறந்து கொண்டிருக்கிறது. கல்வியே இல்லாத பீகார் மாநிலம் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பீகார் மாநிலத்திலேயும் நம்முடைய எஸ்டிபிஐ கட்சி கொடி பறந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த எல்லா நான் சொன்ன மாநிலங்களிலும் எஸ்டிபிஐ கட்சி கொடி பறப்பதற்கு வேறு கேரளத்தில் இருந்துதான் இருக்கிறது. அதனால் தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், ஒரு ஆலமரமாக இந்த எஸ்டிபிஐ கட்சி வளர்ந்திருக்கிறது என்றால் அதனுடைய வேராக கேரளா இருக்கிறது. அந்த வேரை இன்னும் வலிமைப்படுத்துகின்ற இடத்திலே இன்றைக்கு நம்முடைய லத்தீப் சாப் வந்திருக்கிறார். அவரை நாம் வலுப்படுத்த வேண்டும். இப்போது வாழ்த்து சொல்வதற்குத்தான் வந்திருக்கிறோம், பாராட்டு சொல்ல வரல. பாராட்டு சொல்வதற்கு வருவோம் ஒரு தடவை. லத்தீப் சாப் மலப்புரத்தில் ஒரு 3 சட்டமன்ற உறுப்பினர் 3 எம்எல்ஏக்களை ஜெயித்து, பல லோக்கல் பாடி எலெக்ஷன்ல ஜெயித்து, மீண்டும் இந்த பகுதியில் அவரே சேர்மனாக வந்தாலும் சரி, இல்ல அவர் சொல்ற ஆளு
பஞ்சாயத்து போர்டு சேர்மனாக வந்தாலும் சரி, வருகின்ற போது நாங்கள் வந்து அவரை பாராட்டுவோம். அதுக்கு நீங்க கை தட்டினா மட்டும் பத்தாது, என்னமோ 4 பேர் அப்படி இப்படி யாருக்குமே புரியலன்னு நினைக்கிறேன். நான் சொன்னதெல்லாம், நான் பேசுகின்ற மொழி உங்களுக்கு புரியவில்லை, அதனால்தான் கை கூட தட்டுவதிலே தயக்கம் இருக்கிறது. ஆனால் எஸ்டிபிஐ கட்சியை விட வேற கட்சி வேணுமாங்க இந்தியாவுக்கு? இது என்ன ஒரு முஸ்லீம் கட்சியா? எல்லோருக்குமான கட்சி. இந்தியாவிலே என்ன பாதிப்பு ஏற்பட்டாலும், இந்திய மக்களுக்கு எப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்பட்டாலும் ஓடோடி சென்று நிற்கின்ற ஒரே கட்சியாக இன்றைக்கு எஸ்டிபிஐ கட்சி இருக்கின்ற காரணத்தினால்தான் பாசிச பயங்கரவாதம் நம்மை பார்த்து பதறிக்கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே நாங்கள் தோழமை வைத்தோம். தோழமை வைத்த போது சொன்னார்கள், ஐயோ பாஜகவோடு எஸ்டிபிஐ கட்சி போயிடுச்சு, பாஜகவோடு இருந்த அதிமுகவோடு போயிருச்சு, எஸ்டிபிஐ கட்சி இருக்கிற இடத்துல பாஜக வருமா? இல்ல பாஜக இருக்கிற இடத்துக்கு எஸ்டிபிஐ போகுமா? நான் அவர்களை மேடையிலே வைத்துக் கொண்டே இதை சொன்னேன். எங்களுடைய ரத்தத்திலும் நரம்பிலும், எங்கள் நாடி நரம்புகள் எல்லாம் ஊறி இருக்கின்ற ஒரு எதிர்ப்பு இருக்கிறது என்றால் ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதாவையும் தவிர எங்களுக்கு இந்த உலகத்திலே எதிரியே இல்லை என்று நான் பிரகடனப்படுத்தி சொன்னேன். அந்த அளவுக்கு இன்றைக்கு நாம் தெளிவாக இருந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு யார் எதிரி என்பதை தீர்மானித்து களத்தில் இருக்கக்கூடிய கட்சி எஸ்டிபிஐ கட்சி, மறந்து விடாதீர்கள். நம்முடைய எதிரி யார் என்று கண்ணை மூடிக்கொண்டு இப்போது ரோஜா மலரை கொண்டு எல்லோருக்கும் கொடுத்தானே தம்பி குட்டி பாப்பா, அவன்கிட்ட கேட்டா கூட சொல்லுவான் எஸ்டிபிஐ கட்சிக்கு எதிரி யார் என்றால் பாரதிய ஜனதாவும் ஆர்எஸ்எஸ் சங்கு பரிவாரம் என்று அவர்களை நாம் வயிற்றில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கூட சொல்லிக் கொடுத்து வைத்திருக்கிறோம். நம்முடைய எதிரி யார்? பாசிசம் தான் நம்மளுடைய எதிரி. நம்முடைய எதிரி யார்? அரசியல் ரீதியாக பாரதிய ஜனதா தான் நம்முடைய எதிரி. நம்முடைய எதிரி யார்? ஆர்எஸ்எஸ் பரிவார கூட்டங்கள் தான் நம்முடைய எதிரி என்று நாம் சொல்லிக் கொடுத்து வளர்த்திருக்கிறோம். அதனால் தான் எஸ்டிபிஐ கட்சியை கண்டாலே அமித்ஷா நடுங்குகிறதுக்கு காரணம் அதுதான். பாராளுமன்ற தேர்தலோ சட்டமன்ற தேர்தலோ அதுவும் கர்நாடகாவிலே வந்துவிட்டால், கேரளாவிலே வந்துவிட்டால் அமித்ஷாவுக்கு எஸ்டிபிஐ சொல்லவென்றால் தூக்கம் வராது. ஒரு அரை மணி நேரம் அவர் பேசுகிறார் என்றால் 10 நிமிஷம் எஸ்டிபிஐ பற்றி தான் பேசுவார். எலெக்ஷன் வந்தால் நம்முடைய பிரபகண்டா செக்ரட்டரியாவே அமித்ஷாவும் மோடியும் ஆயிருவாங்க. அந்த அளவுக்கு நம்மளை கண்டா அவர்களுக்கு பயமாக இருக்கிறது. அந்த பயம் இருக்கட்டும். அந்த பயத்தை நாங்கள் ஒருபோதும் விலக்கிக் கொள்ள மாட்டோம், நீக்கிக் கொள்ள மாட்டோம், வாபஸ் வாங்க மாட்டோம். அந்த பயத்தோடு உன்னை வைத்திருக்கிறதற்கு தான் எஸ்டிபிஐ கட்சி, சும்மா இல்ல. பல தியாகத்திலே உருவான கட்சி, பல சிறைகளை பார்த்த கட்சி, பல சித்திரவதைகளை கண்ட கட்சி, விளையாட்டல்ல. நம்முடைய முன்னோர்கள் சும்மா உருவாக்கி எஸ்டிபிஐ கட்சியை நம்ம கையில கொடுத்துட்டு போகலைங்க. பல தியாகங்களுக்கு மத்தியிலே தான் இன்றைக்கு நாங்கள் எல்லாம் இன்று தலைவர்களாக பேசிக் கொண்டிருக்கிறோம். வெறுமனே வந்துவிடவில்லை இந்த கட்சி நம் கைகளுக்கு. இன்றைக்கு எஸ்டிபிஐ கட்சியில் மட்டும்தான் ஒரு மூத்தாகிற வரைக்கும் தலைவராக இருக்க முடியாது. புரியுதா? புரிஞ்சுச்சா? ஒரு 2 மண்டை தான் ஆடுது. சாகர வரைக்கும் தலைவரா எஸ்டிபிஐ கட்சியில் யாரும் இருக்க முடியாது. 3 வருஷம் இருக்கணும், 3 வருஷம் பார்ப்போம், சரியா இல்லைன்னா பக்கத்து சீட்ல உட்கார வச்சிருவோம். பக்கத்து சீட்ல உட்கார வச்சு ஒரு சும்மா தான் இருப்பாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் எஸ்டிபிஐ கட்சி என்றால் என்னன்னு. மேலே இருக்கிறவர்கள் கீழே வருவார்கள், கீழே இருப்பவர்கள் மேலே போவார்கள். இது எஸ்டிபிஐ கட்சியை தவிர இந்தியாவில் எந்த கட்சிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு. அதனால்தான் நமக்கு கொஞ்சம் திமிரு அதிகம். கொஞ்சம் காலர் அப்படி தூக்கி விட்டுக்குவோம். காலம் பூரா சாகர வரைக்கும் ஒருவனையே தலைவராக சொல்லிக் கொண்டு அவன் எப்படா சாவான்னு பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டான். ஒரு தலைவர் உயிரோடு இருக்கும் போதே இன்னொரு தலைவரை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு இவர்தான் தலைவர் என்று அந்த தலைவரையே சொல்ல வைப்போம். அதுதான் எஸ்டிபிஐ கட்சி. இங்க எஸ்ஆர்சி நடக்கிறது வரைக்கும் உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா இவர் தான் தலைவராக வருவார்னு? அவருக்கே தெரியாது. அவருக்கே தெரியாது. இதை தூக்கி எங்க தலையில கட்டுவாங்கன்னு அவருக்கே தெரியாது. ஆனால் கட்டிவிட்டார்கள்.
நீங்கள் சுமந்திருக்கிறது முள்கிரிகிடம் அல்ல, மலர்கிரிகிடம் அல்ல, முள்கிரிகிடத்தை தாங்கி இருக்கிறீர்கள். அதில் வலியும் இருக்கும், வேதனையும் இருக்கும், வெற்றியும் இருக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். இதுபோல் தான் எல்லோருமே. நம்ம ராயல் அரக்கல் இருக்கிறார், அவர் ஒரு சூப்பர் தலைவர். எனக்கு ரொம்ப பிடித்தமான கேரள மாநில தலைவர்ல ரொம்ப பிடிச்சமான தலைவர் அவர். அடிக்கடி நாங்க நேஷனல் மீட்ல சந்திச்சுக்குவோம். இப்ப எல்லா மதத்தினரும் எல்லா சாதியினரும் இங்கே மேலே கீழே என்றெல்லாம் பார்ப்பதில்லை. அத்தனை பேரையும் இங்கே அரவணைத்து கட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்தியா முழுவதுக்குமாக கட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். கேரள மலப்புரத்திலே ஒரு தலித் பாதிக்கப்படுகிறான் என்றால் ஜந்தர் மந்தரிலே போராட்டம் நடத்தக்கூடிய கட்சியாக எஸ்டிபிஐ கட்சி இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே ஒரு முஸ்லீம் பாதிக்கப்படுகிறான் என்றால் டெல்லியிலே நின்று குரல் கொடுக்கக்கூடிய இடத்திலே எஸ்டிபிஐ கட்சி இருக்கின்ற காரணத்தினால் தான் இந்த கட்சி வளர்ந்து விடுவதிலே பாசிசம் மிக கவனமாக இருந்து கொண்டிருக்கிறது. பாசிசம் மட்டுமல்ல, கம்யூனிஸ்டுகளும் அதே குணத்தில் தான் இருக்கிறார்கள். நீங்கள் பாசிசம் என்றால் வெறும் பாரதிய ஜனதா RSS நினைச்சிட்டு இருக்காதீங்க. கம்யூனிஸ்டுகள் கூட நாம் வளருவதை விரும்பவில்லை. ஏண்டா அவனுடைய சீட்டு காலி ஆயிரும். நம்ம வந்தோம்னா அவனை விட கொள்கை தெளிவாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அவனை விட ஒரு பிரின்சிபலாக நாம் இயக்கத்தை கட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கிறோம். அதனால் பார்க்கிறான் அவன் சாதாரண அரசு. ஒரு காலத்திலே கம்யூனிஸ்ட் கட்சி என்றால் அவர்களுக்கு ஒரு பிரின்சிபல் இருந்தது, ஒரு மரியாதை இருந்தது, அவருக்கென்று ஒரு கொள்கை இருந்தது. இப்ப எல்லா கொள்கையும் இன்றைக்கு மண்ணாகி போய் கிடக்கிறது. இந்த நேரத்திலே அந்த இடத்தை பிடிக்கின்ற இடத்திலே எஸ்டிபிஐ கட்சி தான் இருக்கிறது என்பதை நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். இந்தியா முழுவதும் முஸ்லிம்களுக்கு பிரச்சனை வருகிறது. யார் போய் நிற்கிறா? சம்பல் பகுதியில் பள்ளிவாசலை ஆய்வு செய்வதற்காக போன உடனேயே யார் போனா? 4 பேரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற, 5 பேரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற உடனேயே எஸ்டிபிஐ கட்சியுடைய லீடர்கள் தான் அங்கே போனார்கள். நீதிமன்றத்தை எஸ்டிபிஐ கட்சி தலைவர்கள் தான் அங்கே முன்னின்று வழக்காடி கொண்டிருக்கிறார்கள். அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்லுகின்ற இடத்துல எஸ்டிபிஐ கட்சி தான் இருக்கிறது. ஒவ்வொரு நிகழ்வுகளும் அப்படித்தான். தலித்துகள் எங்கேயாவது பாதிக்கப்படுகிறார்களா? அங்கே எஸ்டிபிஐ கட்சியுடைய தொண்டர்களும் தோழர்களும் போய் களத்தில் நின்று கொண்டிருப்பார்கள். மழை வெள்ளம் வருகிறதா? எஸ்டிபிஐ கட்சியுடைய தோழர்களும் தொண்டர்களும் அங்கே போய் நிற்பார்கள். நாம் போய் நிக்க விட்டு தாங்க மற்றவங்க எல்லாம் வர்றாங்க. கொரோனா வந்துச்சு, தமிழ்நாட்டில் நிறைய சொல்லிட்டேன், நான் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன். கொரோனா வந்தவுடனேயே தன்னுடைய மகனை தந்தை பார்க்க மறுத்தார். மகனை தந்தை பார்க்க மறுத்தார். தாய் செத்து கிடக்கும் மகன் அருகிலே போகவில்லை. மருத்துவர்கள் டாக்டர்ஸ் கூட இந்த கொரோனா பாதித்தவர்களை தொட்டு மருத்துவம் செய்வதற்கு அஞ்சிக் கொண்டிருந்த நேரத்தில் எஸ்டிபிஐ கட்சி மட்டும்தான் இந்திய அளவில் கொரோனா பாதித்த எவனிடமிருந்தும் எங்களுக்கு எந்த தொற்றும் எந்த பாதிப்பும் வராது, எங்கள் அல்லாஹ் நினைத்தால் தான் எங்களுக்கு மரணம் வரும், இந்த கொரோனா எங்களை ஒன்றும் செய்து விடாது என்று அந்த செத்து போன உடல் இந்துவா முஸ்லீமா கிறிஸ்தவனா மேல் சாதியா கீழ் சாதியா என்றெல்லாம் பார்க்காமல் அந்த கொரோனா பாதித்தவனை முதலாக தொட்டு தூக்கி அவனை அடக்கம் செய்த பிறகுதான் மருத்துவர்களுக்கு டாக்டர்களுக்கே ஒரு நம்பிக்கை பிறந்தது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எந்த பாதிப்பு வந்தாலும் நாம் தான் போய் நின்று கொண்டிருக்கிறோம். எங்கே பாதிப்பு, யாருக்கு பாதிப்பு என்றால் நாம் தான் போய் நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் ஓட்டு வாங்குறதுல மட்டும் சரியா வேலை செய்யலங்கிறத நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நாங்கள் எல்லாம் இது போன்ற சோசியல் ஒர்க்கை செய்துதான் தமிழகத்தில் லோக்கல் பாடி எலெக்ஷன்ல நிறைய சீட்டு வாங்கணும். கேரளா அதிலும் பின்தங்கி இருக்கிறீர்கள். அதை சரி செய்கின்ற இடத்திலே நீங்கள் வர வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் ஆசைப்படுகிறேன். சாதாரண வேலை இல்லைங்க. 4.25 வருஷமும் பாசிசத்துக்கு எதிராக நாம் தான் களமாடி கொண்டிருப்போம். கடைசி நேரத்தில் பிஜேபி எதிர்ப்புல காங்கிரஸ்காரனும் கம்யூனிஸ்ட்காரனும் ஜெயிச்சிருவான். கடைசி வரைக்கும் உழைச்ச நமக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறான்னா அவர்களை திருத்த வேண்டிய இடத்துல எஸ்டிபிஐ கட்சி இருக்கிறதா இல்லையா? 4.25 வருஷம் நாம தான் பாஜகவுக்கு எதிராக RSSக்கு எதிராக சங்க பரிவாருக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருப்போம். அந்த கடைசி தேர்தல் நேரத்தில் காங்கிரசும் சிபிஐயும் சிபிஎம்மும் ஓட்டு வாங்கிட்டு போயிருச்சுன்னா இப்ப நம்முடைய 4.25 வருஷம் உழைப்பு என்ன ஆகிறது?
அதை நாமும் சிந்திப்பதில்லை, மக்களையும் சிந்திக்க நாம் வேலை செய்வதில்லை. அதனால் தான் சொல்லுகிறேன், நாம் நிறையவே மக்களுக்கு பணி செய்து கொண்டு சும்மா போய் ஓட்டு கேட்கல. எலெக்ஷன் நேரத்தில் மட்டும் வேலை செய்யற கட்சி அல்ல எஸ்டிபிஐ. எஸ்டிபிஐ எப்போதும் 24 மணி நேரமும் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி இந்தியாவிலே இருக்கிறது என்றால் அது எஸ்டிபிஐ கட்சி மட்டும்தான் என்பதை மக்களுக்கு சொல்லுகின்ற இடத்திலே நீங்கள் மாற வேண்டும். இப்ப ஏதாவது சோசியல் ஒர்க் பார்த்துருவீங்க, அப்புறம் விட்டுருவீங்க. அப்புறம் உங்க கட்சி சம்பந்தப்பட்ட விஷயத்தை ரூமுக்குள்ள உட்கார்ந்தே பேசிக்கிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. நாம வெளியே என்ன செய்யறோங்கிறத வெளிப்படுத்தணும். இப்ப சோசியல் மீடியாவுக்குள்ள ரொம்ப கேரளாவில் ரொம்ப டாப்பா போயிட்டு இருக்காங்க. உள்ளபடியே நல்லா சோசியல் மீடியா இந்த தம்பிமார்களுக்கு எனவே கேரள மாநிலத்தினுடைய சோசியல் மீடியா ரொம்ப டாப்ல இருக்காங்க. அதை ஒவ்வொரு அவருடைய ஒர்க்கெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே தம்பிமார்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றிகள் எல்லாமே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே எனக்கு பின்னால் தலைவர்கள்லாம் பேசணும். நீங்கள் அவருக்காக தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர்த்துக்கு நான் பேசுனது புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களோட மூஞ்சியினுடைய ரியாக்ஷனை பார்த்தாலே தெரியுது 70%க்கு 30% ஒர்க் அவுட் ஆகிருக்குது. அந்த 30%ல யாருக்கெல்லாம் தமிழ் தெரியுமோ அவங்கள்ட்ட கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இல்லைன்னா சோசியல் மீடியா தம்பிமார்கள் வீடியோவை வாங்கி போட்டு தமிழ் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுக்குங்க. இது எல்லாருக்குமான செய்தி என்பதற்காக சொல்லுகிறேன். இந்த மாநிலத்தை நாங்கள் தாய் மாநிலமாக பார்க்கிறோம். எஸ்டிபிஐக்கினுடைய தாய் மாநிலமாக பார்க்கிறோம். இந்த மாநிலத்திலே விதைக்கப்பட்ட விதைதான் இன்று 20 மாநிலங்களை தாண்டி 20 ஸ்டேட்டை தாண்டி இன்றைக்கு எஸ்டிபிஐ கட்சி வளர்ந்திருக்கிறது என்றால் இங்கே விதைக்கப்பட்ட விதைதான் என்கின்ற அந்த உணர்வோடு சொல்லுகிறேன். இந்த மாநிலத்திலே எஸ்டிபிஐ கட்சி டாப்ல எப்பவுமே இருக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். நம்பர் 1ல எஸ்டிபிஐ கட்சிக்கு கேரளா தான் என்கின்ற அந்த அடையாளத்தை நீங்கள் நம்முடைய லத்தீப் சாப் அவர்களுடைய பீரியட்ல நீங்க வாங்கி தரணும் அப்படிங்கிறத இந்த பாராட்டு விழா, வரவேற்பு விழா நிகழ்ச்சியின் மூலமாக நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய பணிகள் என்பது, நம்முடைய வேலைகள் என்பது சாதாரணமான வேலை அல்ல. மக்களுக்காகவே உழைத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் எந்த அதிகாரமும் இல்லாமல் மக்களுக்கு உழைத்துக் கொண்டிருக்கிறோம். இதில் அதிகாரமும் கிடைத்தால் லஞ்சம் வாங்காமல், கரப்ஷன் இல்லாத ஒரு நிர்வாகத்தை நம்மால் கொடுக்க முடியும் என்று நான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் நாம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய கவுன்சிலர்கள், நம்முடைய லோக்கல் பாடி மெம்பர்ஸ் யாருமே கரப்ஷன்ல யாருமே சிக்கனதில்லை. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வேலை செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே அடுத்தடுத்து அவர்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் கேரளா போன்ற அடர்த்தியாக எங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி மலப்புரம் மாதிரி ஏரியா கிடைச்சிருந்துச்சுன்னா அப்படியே அள்ளி சாப்பிட்டுருவோம். திரும்புற பக்கம் எல்லாம் இஸ்லாமிய சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மலப்புரத்திலே நீங்கள் சாதிக்கவில்லை என்றால், ஒரு வேலையும் செய்யாமல், எந்த பணிகளும் செய்யாமல், மக்களுக்கு எந்த துயர் வந்தாலும் எட்டி பார்க்காமல் ஓட்டை மட்டும் வாங்கி கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு சவால் விடுகின்ற விதத்திலே வருடம் பூரா உழைக்கக்கூடிய நாம் ஓட்டுக்களை வாங்க வேண்டும் என்கின்ற சபதத்தை இந்த கூட்டத்தின் வாயிலாக எடுக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் தமிழகத்தின் பிரதிநிதியாக, அகில இந்திய செயற்குழு உறுப்பினர் என்கின்ற அடிப்படையிலையும் நான் உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன்பாக இந்த கோரிக்கையை நான் முன்வைக்கிறேன். தமிழகம் எப்போதும் டாப்லே இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லாம் உழைக்க வேண்டும். சும்மா டாப்ல வர முடியாது. அதற்கு நீங்கள் உழைக்க வேண்டும். அதற்காகத்தான் உழைக்கக்கூடிய ஒருவரை நாங்கள் உங்களுக்கு தலைவராக தந்திருக்கிறோம். அவரை வைத்து இன்றைக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், உள்ளாட்சி மன்ற தேர்தல், லோக்கல் பாடி எலெக்ஷனாக இருக்கட்டும், அசம்பிளி எலெக்ஷனாக இருக்கட்டும், சீக்கிரமாக இங்கே கேரளாவுக்கு வரவிருக்கிறது. அதிலே நீங்கள் அடித்து ஆடி களத்தை சரியாக உருவாக்கி நம்முடைய எம்எல்ஏக்களையும் லோக்கல் பாடி மெம்பர்களையும் அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய இடத்திலே நாம் இருக்க வேண்டும். எஸ்டிபிஐ கட்சியினுடைய கொடி சட்டமன்றத்திலும் கோட்டையிலும் இருக்க வேண்டும், பறக்க வேண்டும். நம்முடைய எஸ்டிபிஐ கட்சியினுடைய மெம்பர்ஸ்னுடைய குரல் அங்கே கேட்க வேண்டும்.
மக்களுக்கான குரல் யாருடைய குரல் என்று இந்த கேரள மக்களே திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் நாம் சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் நம்முடைய குரல் ஒலிக்க வேண்டும் என்கின்ற செய்தியோடு இந்த அருமையான ஏற்பாடை செய்து நான் பேசுகின்ற மொழி உங்களுக்கு புரியவில்லை என்றாலும் என்னை அழைத்து இந்த நேரத்தில், அதுவும் எப்படிப்பட்ட இடம், மலப்புரம் என்றாலே வீரம் செறிந்த மண். மலப்புரம் என்றாலே எங்களுக்கெல்லாம் அப்படியே ஜிவ்வுன்னு ஏறும். அப்படிப்பட்ட ஒரு மண்ணில என்னை அழைத்து பேச வைத்து கண்ணியப்படுத்திய ஸ்டேட் கமிட்டி அத்துணை பேருக்கும் என்னுடைய தமிழ்நாடு SDPI கட்சியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு.